உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்ல சந்தோஷமா ஆரம்பிச்ச விசேஷம் இப்படி சங்கடத்துல கொண்டு வந்து முடிச்சிடுச்சே. அம்மா அதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஏதோ திருஷ்டி பட்டிருக்கோம், விடுங்க. திருஷ்டி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்னைக்கு இந்த வீட்டுக்கு தேவையில்லாதவங்களா வர ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்தே இந்த வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. ரகுராம், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா கிளம்பி வந்தோம். ஆனா எங்களுக்கு இங்க ஒரு அவமானம் நடந்திருக்கு. அது எங்களை மீறி நடந்த விஷயம். நான் உங்களை தப்பு சொல்லல ரகுராம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் உங்க வீட்டு பையன் எங்க கார்த்திகை பத்தி தப்பா சொல்லி ஒரு புகார் வச்சான். அது பொய்ன்னு நல்ல வேளை சபைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவாகணும். என்னது? கார்த்திக் மேல இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் இதோட இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிறேன். ஏய், என்ன இப்படி சொல்ற? சந்தேகம்ங்கிறது காட்டுல விழுந்து எரியிற தீக்குச்சி மாதிரி. உடனே அணைக்கலனா அது பரவி காட்டையே எரிச்சிடும். உங்களுக்கும் நல்லா தெரியும், நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. ஒரு பெரிய பகையாவே மாறி இருந்தது. அந்த பகையை முடிச்சு வைக்க போறது இந்த கல்யாணம் தான். ஆனா திரும்ப இந்த கல்யாணத்திலேயே சந்தேகம் சண்டைன்னு வந்து திரும்ப அது ஒரு பகையா மாறுறத நான் விரும்பல ரகுராம். அதனாலதான் சொல்றேன். தங்கச்சி சொல்றதும் சரிதாங்க. இன்னைக்கு ஏதோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க போய் என் பையனை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு போயிட்டா. ஆனா நாளைக்கு வேற யாராவது வந்து பிரச்சனை ஏதாவது பண்ணா என்ன பண்றது? இப்ப கூட கார்த்திக் மேல கடுகளவு சந்தேகம் இருந்தா கூட சொல்லிடுங்க ரகுராம். குடும்பத்துல யாருக்காச்சும் நெருடல் இருந்தா தயவு செஞ்சு இப்பவே சொல்லிடுங்க. இந்த கல்யாண பேச்சை இன்னைக்கே முடிச்சிடலாம். புவனேஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லத்த, ஒவ்வொரு தடவையும் எங்க மேல தப்பு இல்லைன்னு நாங்க நிரூபிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இந்த கதிர் சொன்ன மாதிரி நாளைக்கு வேற யாராவது சொன்னா, இல்ல இவனை திரும்ப வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து கார்த்திக் மேல பழி போட்டானா நாங்க என்னத்த செய்யறது? விடுமா, அவன் ஏதோ முட்டாள்தனமா அப்படி செஞ்சிட்டான். அவன் சொன்னதை நாங்க யாரும் நம்பலம்மா. நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையை முடிக்க நீ ஒரு வழிய சொன்ன. எங்களுக்கும் அது திருப்தியா இருந்தது. இந்த பகை முடிஞ்சிடுச்சுன்னு நாங்களும் சந்தோஷப்பட்டோம். அதனால இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஜானகி, தனாவோட அம்மா நீ. மத்தவங்கள நம்புறதை விட நீ நம்புறியாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டுல அவ எப்படி வாழ்றான்னு மத்தவங்களை விட பெத்தவளுக்கு தான் அதிகமா மனசு துடிக்கும். நீ சொல்லு, உனக்கு கார்த்திக் மேல நம்பிக்கை இருக்கா? ஒண்ணு இல்ல மாமா, சும்மாதான். அடுத்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? டே கதிரு, நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கலடா. எனக்கே அதுல கொஞ்சம் வருத்தம் தான். எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க நீ. ஏதோ அந்த பொண்ணு உண்மையை சொல்ல போய் தப்பா எதுவுமே நடக்கல. இல்லனா இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கோம் கதிர். இல்ல, நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான். டேய், அப்படியே உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தா நீ என்னடா பண்ணிருக்கணும்? முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கணும். இல்லனா அண்ணங்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனாவது சொல்லிருக்கணும். அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பார்ல. அதை விட்டுட்டு நீயே என்னவோ பெரிய இவ மாதிரி முடிவு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவியாடா? மாமா, தனா லைஃப் நல்லா இருக்கணும் தான் மாமா. ஏண்டா, கார்த்திக் மேல தப்பே இல்ல. நீ சொன்னதுல உண்மை இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாத்திருக்கல. இங்க பாரு கதிர், உன்னால இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கு.
டேய் கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தோட மரியாதையை பத்தி யோசிச்சு பாத்தியாடா? என்கிட்டயாவது இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமல்ல கதிரவா? நானாவது இதை பத்தி விசாரிச்சிருப்பேன்ல. சின்ன புள்ளையில இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த, ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிப்ப. அப்பவே அண்ணா உன்னை தட்டி வைக்காம விட்டுட்டாரு. அதான் உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சு. கதிர், உனக்கு எல்லாமே விளையாட்டா போயிடுச்சுல்ல? நம்ம தனாவோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? ஏற்கனவே நம்ம வீட்ல 2 கல்யாணமும் ஒரு பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. இதுல சாரு நிலைமை என்ன ஆகும்னே தெரியாம உட்கார்ந்திருக்கா. இப்ப நீ பண்ணதுல ஏதாவது தப்பா இருந்தா தன நிலைமை என்ன இருக்கும்? அத்தை, நான் நல்லதுக்காகத்தான் எது இப்ப நீ பண்ணிருக்கியே அது நல்லதா? டேய், இந்த 2 குடும்பத்துக்கும் பல வருஷமா பகை இருக்குடா. இந்த கல்யாணத்து மூலமா தான் அது சரியாகும்னு எல்லாரும் நம்பி இருக்கோம். இந்த மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம நீ பாட்டுக்கு தாந்தோன்றித்தனமா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க. இங்க பாரு, அண்ணன் உன் மேல செம்ம கோவமா தான் இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி மட்டும் போய் நின்றாத, சரியா? இங்க பாருடா, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி திரும்பவும் பண்ணிடாத. டேய், நாளைக்கு நலங்கு வைக்கிற நேரத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா பாட்டின்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத. அப்படி யாராவது வந்தா நீ என்கிட்ட சொல்லு, நான் மச்சாங்கிட்ட பேசுறேன். ஏங்க நீங்க என்ன தனாவை கட்டிக்க போறவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு தப்பே நடக்கல. இவன் கதை கட்டி விட பாக்குறான். அதுக்கு நீங்க இவனை கொம்பு சீவி விடாதீங்க. பேசாம இருங்க. ஏய், நான் இந்த குடும்பத்துக்கு அவமானம் வரணும்னு எதுவும் நினைக்கல. நம்ம குடும்பத்து பொண்ணுக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். மாமா, கார்த்தி விஷயத்துல இன்னும் ஏதோ தப்பு இருக்கு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப விசாரிக்கிறேன், அது இதுன்னு சொல்ற. வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் பத்தாதாடா உனக்கு? இத பாரு, அண்ணன் ஒரு தடவை சும்மா இருந்துட்டாரு, எப்பவுமே அப்படியே இருப்பாருன்னு நினைக்காத. இந்த விஷயத்தை இத்தோட விட்டுரு. முதல்ல இவனை கல்யாணம் முடிஞ்ச கையோட ஊருக்கு அனுப்பி விடணும். இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான். கதிரவா, இதோட நிறுத்திரு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. திரும்ப ஏதாவது பண்ணி எல்லாரோட கோவத்துக்கு ஆளாகாத. பார்வதி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் கதிரு, நீ நல்ல எண்ணத்துல தான் செஞ்சிருக்க, எனக்கு புரியுது. ஆனா அந்த பையன் அப்படி ஒன்றும் தப்பான பையன் இல்லடா. நீ வீணா அவனை சந்தேகப்படாத, புரிஞ்சுக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.